ராமானுஜா, வா கார்த்திகேயா. உன்னை தேடிக்கொண்டு ஒருவர் வந்திருக்கிறார். என்னை தேடிக்கொண்டா? ஆம். யார்? அடியனுடைய அகத்துக்காரியா? இல்லை ராமானுஜா, ஆண் ஒருவர் தான் வந்திருக்கிறார். யார் என்று கேட்டாயா? கூரேசன். நாவிலே தோன்றிடும் நாமமே ஹரி, வாழ்விலே உயர்ந்திட காட்டிடும் வழி. நாவிலே தோன்றிடும் நாமமே ஹரி, வாழ்விலே உயர்ந்திட காட்டிடும் வழி. உனையன்றி துணை யாரிங்கே, வேறின்றி விடுது ஏதிங்கே, உயிரின்றி உடல் கூடன்றோ, நீரின்றி பயிர் வீணன்றோ. உனை தினம் தொழுதிடும் நேரமே பரவிடும் தூய எண்ணமே, பார்க்கடல் வாசனே மாதவா, உன்னருள் வேறு அல்லவா. நீதான் மெய்யானவன், நீ வேண்டுமே துணையாக என்றும் எங்கும். நாவிலே தோன்றிடும் நாமமே ஹரி, வாழ்விலே உயர்ந்திட காட்டிடும் வழி. நான் மறை போற்றும் கேசவாய் புலன் குன்றாஜ்யம், என் திசை ஆளும் ஆலவானவ கோள்களும் உன்கதி. யுகம் பல கடந்த மாயவாதினி அந்தம் நீ, நாதமாய் சேர்ந்த நாயகா உன்னடி சரணமே. உன் கடல் பணிந்து நாளுமே நலமுடன் வாழ்ந்து என்றுமே, வையகம் காக்கும் ஸ்ரீதரா உனை மரபா மரம் தருவாயே. மனமானே தினம் காக்கும் தெய்வம் ஹரிநாமமே, துணையாகுமே விதி மாற்றுமே வழிகாட்டுமே. ஆஹா, அருமை கூரேசா, அருமை. கூரேசா, உன்னை இந்த திருப்புட்குழியில் பார்ப்பது ஆனந்தமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அடியேனை தேடியா திருப்புட்குழி வந்தாய்? ஆம் சுவாமி. எதற்காக வந்தாய் என்று கேட்பதற்கு முன் நீ பாடியதை கேட்டவுடன் அடியேனுக்கு சில நினைவுகள் மலர்கின்றன. நீ உடல் நலமில்லாமல் படுத்திருந்த பொழுது சுற்றியிருந்தவர்கள் மனமுடைந்திருந்தனர். அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். அதோடில்லாமல் அடியேன் பாடிய பாசுர வரிகள் உன் உடலில் சிறு சிறு அசைவுகளை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கு மேல் அடுத்த நிலைக்குச் சென்று உன் உடலுக்கு மேலும் சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் மேற்கொண்டு முயற்சிக்கவில்லை. ஆனால் எது எது யார் மூலம் நடக்க வேண்டுமோ அது அது அவர்கள் மூலம் நடக்க வேண்டும் என்ற நியதியில் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் உனக்கு பிரசாதம் அளித்து பாசுரம் பாட நீ குணமடைந்து விட்டாய். மீண்டும் உன்னை பழைய கூரேசனாக உற்சாகமுள்ளவனாக பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உடல் அளவில் அடியேன் உலாவிக் கொண்டிருக்கிறேனே தவிர மனதளவில் இந்த உடல் செயலற்றிருப்பதாகத்தான் உணர்கிறேன். அதுதான் அடியேனுடைய இன்றைய நிலை. என்ன கூரேசா, என்ன சொல்கிறாய்? இதுநாள் வரை நீ இதுபோல் பேசி அடியேன் கேட்டதே இல்லை. உடல் நலம் இல்லாமல் இருந்ததால் உன் மனம் உன்னை இப்படியெல்லாம் பேச வைக்கிறதோ? ஒரு விதத்தில் அது உண்மைதான் சுவாமி. உடல் நலம் இல்லாமல் அடியேன் படுத்திருந்த காலம் அடியேனின் வாழ்நாளில் மிகப்பெரிய பாடமாக இருந்தது. இந்த பிறவியின் பொருள் என்ன, அதற்கு என்ன பயன், என்ன பிடிப்பு என்றெல்லாம் எண்ணி பார்த்தால் எதுவுமே இல்லை என்பது விளங்கியது. என்ன கூரேசா, இப்படியெல்லாம் பேசுகிறாய்? யாதவ பிரகாச சுவாமிகள் போன்றவருக்கு வேண்டுமானால் நீ சொல்வது போல் இந்த வாழ்க்கை பொய்யாக இருக்கலாம், இந்த உலகம் பொய்யாக இருக்கலாம். ஆனால் வைஷ்ணவர்களுக்கு அப்படி இல்லை. அவர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் பகவத் சேவையில் ஈடுபட்டு மற்றவர்களையும் ஈடுபட வைத்து ஒரு பரோபகாரியாக வாழ்ந்து பகவானின் திருப்பாத கமலத்தை சென்று சேர்வதுதானே ஒரு வைஷ்ணவருக்கு தலையாய கடமை.
இதை செவ்வனே பயன்படுத்த வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஆழ்வாரும் இந்த புண்ணிய பூமியில் அவதரித்து ஒவ்வொருவரையும் கரை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். சுவாமி, நீங்கள் சொல்வது ஆச்சாரியர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் மகானுபாவர்களுக்கும் வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் அடியேன் அப்படியல்ல. அடியேன் சாமானியமானவன். அடியேன் கரை சேர்வதை கடினமாகி விடுமோ என்று தோன்றுகிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். செயலற்ற அடியேன் படுத்திருந்த பொழுது அடியேனின் மனதில் பல விஷயங்களை உணர முடிந்தது. முதலாவதாக, பரிபூரணமாக பகவானை அடியேனால் நினைக்க முடியவில்லை. அடியேனை சுற்றி ஒரு குழப்பம் நிலவிக்கொண்டே இருந்தது. ஏன் இந்த உடல் இப்படி நிலையற்ற கிடக்கிறதே, தேங்கி இருக்கிறதே என்ற சிந்தனை மட்டும்தான் அடியேனை சுற்றி சுற்றி வந்தது. அத்தருணம் ஒருவேளை இந்த உடலிலிருந்து ஆத்மா பிரிந்திருந்தால் பகவானை பற்றி நினைக்காமல் அவர் வாசஸ்தலத்தை அடியேனால் எப்படி அடைந்திருக்க முடியும்? மீண்டும் வேறு ஒரு சரீரத்தில் அல்லவா சிக்கியிருப்பேன். அதனால் இந்த உடல் நம் வசம் இருக்கும் பொழுதே பகவானையே நினைத்திருந்து அந்த பரந்தாமனை அடைய வேண்டும். பகவானை தவிர வேறு எதையும் நினைக்கக்கூடாது, எதிலும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது. கோரேசா, இப்பொழுதும் நீ பகவானைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாய். அதில்தான் நாட்டம் செலுத்திக் கொண்டிருக்கிறாய். நீ வாழும் வாழ்க்கையில் எந்த தவறும் இல்லை கோரேசா. இல்லை சுவாமி, அடியேனுக்கு குடும்பம் இருக்கிறது, சொந்த பந்தங்கள் இருக்கின்றனர், அகம் இருக்கிறது, பண்ணைகள் இருக்கிறது, பணியாட்கள் இருக்கின்றனர், செல்வமும் செழிப்பும் இருக்கிறது. இப்படி எத்தனையோ. அதனால் ஏற்படும் பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டிய சூழ்நிலையில் அடியேன் இருக்கிறேன். எல்லாருடனும் அடியேன் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு வரும் பிரச்சனை அடியேனையும் பாதிக்கிறது. இதனால் வாழ்க்கையின் பெரும் பகுதியை அதற்காகவே செலவிடும் கட்டாயம் ஏற்படுகிறது. பிறகு பெருமாளுக்கு சேவை புரிய எஞ்சி இருப்பதோ சிறிது நேரம் மட்டுமே. கிடைக்கும் இந்த க்ஷண நேரத்தில் அடியேன் எப்படி முழுமையாக அவரை நினைத்து ஆத்மார்த்தமாக அவரை சரணடைந்து அவரிடம் சேர முடியும்? இதை தாண்டி வேறு ஒருவரையும் எப்படி அடியேன் கைகோர்த்து கரை சேர்க்க முடியும்? போதும் சுவாமி, இதற்கு மேலும் இந்த உலக விஷயங்களில் அடியேனை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இனி பகவத் சிந்தனை மட்டுமே அடியேனின் மனதில் வியாபித்திருக்க வேண்டும். அதனால் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வந்துவிட்டேன். பகவானை தவிர அடியனுக்கு இனி எந்த நினைப்பும் இருக்கப் போவதில்லை. அவருடைய சேவையை தவிர அடியேன் வேறு எதிலும் பங்கு பெறப் போவதில்லை. நீங்கள்தான் அடியேனுக்கு எல்லாம். இப்பொழுது அடியேன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வழியை சொல்லுங்கள் சுவாமி. அடியேனிடம் வழி கேட்டால் ஒன்றே ஒன்றைத்தான் சொல்வேன். என்ன சுவாமி அது? மீண்டும் கூரத்திற்கே செல். இது நாள் வரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாயோ அதையே தொடர்ந்து செய். சுவாமி, அடியேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இனி அங்கு போக முடியாத. எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்றால் ஆண்டாள்? அவளையும் தான் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போகப் போகிறோம். இடையே எதற்காக இந்த உறவு முறைகள் எல்லாம்? எல்லாவற்றையும் உதறிவிட்டேன். நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன சேவை செய்ய வேண்டும் என்ற பாதையை மட்டும் அடியேனுக்கு தாங்கள் சொல்லுங்கள். எந்த இலக்கும் எந்த வழியும் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் அடியேன் உனக்கு என்ன வழி சொல்ல முடியும்? இல்லை சுவாமி, அடியேன் தெளிவாகத்தான் இருக்கிறேன். வைகுண்டத்தை சென்றடைய, அந்த பரமனுக்கு சேவை செய்ய ஒரு வழி சொல்லுங்கள். கோரேசா, நீ வைகுண்டத்திற்கு சென்றாலும் அங்கும் பெருமாள் தாயாருடன் குடும்ப சமேதராகத்தான் இருப்பார். நீ நினைப்பது போல் ஏகாந்தியாக முற்றும் துறந்தவராக அவர் இருக்க மாட்டார். அவரைச் சுற்றியும் பல சேவகர்கள் இருப்பார்கள். அவருக்கென்று ஒரு ராஜ்யம் உள்ளது, சொந்த பந்தங்கள் உள்ளன. அவற்றை பெருமாள் பரிபாலித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் இருக்கும் வாசஸ்தலத்தின் ஒரு அனுபவத்தை நாமும் இப்பூ உலகில் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்பம், உற்றார், உறவினர் என்று எல்லா பந்தங்களையும் அவர் நமக்கு ஏற்படுத்தியுள்ளார். பகவானை வழிபடுவதே நம் குடும்பத்தின் பிரதான காரியமாக இருக்கும்போது, அவருக்கு சேவை செய்வதையே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக பாவிக்கும் போது, நம் குடும்பமே வாசுதேவ குடும்பமாக மாறும். நாம் இருக்கும் இடமே வைகுண்டமாகத் தோன்றும். அப்படி இல்லாமல் நாமே குடும்பத் தலைவன் என்று நம்மை நடுநாயகமாக்கி சுற்றி இருப்பவர்களை திருப்திப்படுத்தவும்
உன் புலன்களை திருப்திப்படுத்தவும் அனுபவிக்கும் ஒரு சாலையாக அகத்தை நாம் பயன்படுத்தினால் அதே அகம் நரகமாக மாறிவிடும். கூரேசா, பெருமாள் உனக்கு எந்த விதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுக்கவில்லை. நல்லதொரு தாய் தந்தை, மிகச்சிறந்த உன்னையே அனுசரித்து நடந்து கொள்ளும் பாசமிக்க ஒரு பாரியாள், உன் மீது அபரிமிதமாக அன்பு செலுத்தும் பண்ணை பணியாட்கள், நீ உடல் நலமில்லாமல் இருந்தபொழுது தங்கள் ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை அந்த திருமலையானுக்கு காணிக்கையாக செலுத்த முன்வந்தார்கள் அவர்கள். இப்படிப்பட்ட பணியாட்கள் எத்தனை எஜமானர்களுக்கு கிடைப்பார்கள்? இவை அனைத்தும் உனக்கு கொடுத்தது யார்? அந்த பகவான் தானே. உன்மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் அந்த பணியாட்களுக்கு நீ என்ன செய்ய போகிறாய் கூரேசா? நீ கொடுக்கும் ஊதியமோ செல்வமோ அவர்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்தலாம், ஆனால் ஆன்மீக நிலையில் அவர்கள் ஆத்மாவை உயர்த்தாது. நீ பெற்றிருக்கும் ஞானத்தை அவர்களுடனும் அவர்கள் குடும்பத்தாருடனும் பகிர்ந்து மீண்டும் இந்த ஜனன மரணத்தில் அவர்களை சிக்க வைக்காமல் அவர்களும் வைகுண்டத்திற்கு செல்வார்களானால் அதுதான் நீ பெருமாளுக்குச் செய்யும் மிகப்பெரிய சேவை, உன் பணியாளர்களுக்காக நீ செய்யும் உன்னதமான கடமை. இதைத்தான் பெருமாளும் நம் அனைவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இதற்காகத்தானே பல ஆச்சாரிய சீலர்களை, பாகவதோத்தமர்களை, ஆழ்வார்களை வைகுண்ட லோகத்திலிருந்து பூ உலகிற்கு அனுப்பி வைக்கிறார் பகவான். அதை விட்டுவிட்டு நீ மட்டுமே ஓய்வடைய வேண்டும் என்று நினைப்பது சுயநலத்தின் எடுத்துக்காட்டாகும். உதாரணத்திற்கு அம்பரீஷர் மகாராஜாவின் சரித்திரத்தை எடுத்துக்கொள். அவர் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தும் தன் செல்வத்தின் ஒரு துளியை கூட தன் சுயநலத்திற்காக அவர் பயன்படுத்தவில்லை. தன் கால்களை பகவான் வசிக்கும் புண்ணிய கஷேத்திரத்திற்கு நடந்து செல்வதற்கே அவர் பயன்படுத்தினார். தன் கண்களை பகவானின் திருமேனியை, விக்கிரக ரூபத்தை தரிசிக்கவே ஈடுபடுத்தினார். தன் கைகளைக் கொண்டு பகவானின் கோயிலை சுத்தப்படுத்தினார். தன் நாவை பகவானின் பிரசாதத்தை உண்பதிலும் அவர் பெருமையை பேசுவதிலுமே பயன்படுத்தினார். இருப்பினும் அவர் ஒரு அரசனாகவே வாழ்ந்தார். இப்படி எத்தனையோ உத்தமர்கள் தாமரை இலை மீது உள்ள நீர்த்துளி போல செல்வம் இருந்தாலும் அதன் மீது பற்று கொள்ளாமல் பகவத் சேவையில் அர்ப்பணித்தனர். உன்னிடம் செல்வமும் கொட்டிக் கிடக்கிறது, பக்தியும் இருக்கிறது. சிறிது காலம் உடல் நலம் இல்லாமல் போனதால் உன் மனம் அலைபாய்கிறது, தவிக்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் இதுவும் பரந்தாமனின் லீலை என்றுதான் சொல்ல வேண்டும். உன் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை. எல்லாவற்றையும் துறந்து பெருமாளை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கான தருணம் இதுவல்ல. அதற்குண்டான அவசியமும் இப்போதில்லை. அதற்கான காலம் நிச்சயம் ஒரு நாள் வரும். அந்த நேரம் வரும் வரை பொறுத்திரு கூரேசா. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக கூறுகிறேன், அடியேன் வைகுண்டத்தை அடைகிறேனோ இல்லையோ, உனக்கு வைகுண்ட பிராப்தி நிச்சயம் கிடைக்கும். அதற்கு அடியேன் பொறுப்பு. அதனால் வேறு எதை பற்றியும் இப்போது நினைக்காமல் மீண்டும் கூரத்திற்கே செல். உன் அன்றாட வாழ்க்கையையும் சேவைகளையும் செய்து கொண்டே இரு. நீ உன் செல்வத்தை துறக்கும் காலம் வரும்பொழுது அடியேன் இப்பொழுது பேசுவது போல் இல்லாமல் வேறு விதமாக பேசுவேன். அடியேனின் நிலைமையும் அன்று வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, அந்த நேரத்திலும் நீ ஆண்டாளை துறக்கக்கூடாது. உன்னை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வது அடியேனின் கடமை என்றால் ஆண்டாளை அங்கு அழைத்துச் செல்வது உன் கடமை. அதை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது. மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். நீ பழைய கூரேசன் என்ற எண்ணத்துடன் போ. அடியேன் என்றும் உன்னுடனேயே இருப்பேன். புறப்படு கூரேசா. சுவாமி, பல குழப்பங்களுடனும் பல சிந்தனைகளுடனும் உங்களை காண வந்தேன். உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே பாதி குழப்பம் தீர்ந்தது. நீங்கள் பேசிய பிறகு மீதமும் போய்விட்டது. அடியேனை பொறுத்தவரை அடியேனுக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லை. தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே அடியேனின் தலையாய கடமை. உங்கள் சொல்படியே நடந்து கொள்கிறேன். மீண்டும் கூரத்திற்கே செல்கிறேன். அடியேன் வருகிறேன். பெருந்தேவி, இது என்ன கொடுமை! 2 நாட்கள் ஓடிவிட்டது. கூரேசனை பற்றி எந்த தகவலும் இல்லை. என் மனத்தாங்கலை, என் துயரத்தை, மனக்குமரலை வேறு யாரிடம் வெளியிடுவது? இப்பொழுதுதான் உடல் நலமானவன்
எங்கு சென்றான் என்று தெரியவில்லையே. என்ன காரணம் புரியவில்லையே. இங்கு அவனுக்கு என்ன குறை தெரியவில்லையே. ஆண்டாளுக்கு சமாதானம் சொன்னேன். ஆனால் என் மனமோ சஞ்சலமடைந்துள்ளது. உன்னை ஒரு விதத்தில் இழந்தது போல் அவனை வேறு விதத்தில் இழந்து விடுவேனோ என்று பயம் தோன்றுகிறது. வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பகவானின் சித்தம் வேறு மாதிரியாக இருக்கிறது. பந்த பாசத்தை துறப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த லீலையா? பெருந்தேவி, நீதான் கூரேசனை மீட்டுக் கொடுக்க வேண்டும். சுவாமி, என்ன சுவாமி, நீங்களே மனமுடைந்து போகலாமா? ஆண்டாளை தேற்றுவதே பெரும்பாடாக உள்ளது. இப்போது தாங்களும் மருகினால் நாங்கள் என்ன செய்வது? இதுவரை ஆண்டாளுக்கு சமாதானம் சொன்னேன், அவளை தேற்றினேன். ஆனால் உள்ளுக்குள் நான் உடைந்து கொண்டிருந்தேன். சரி சுவாமி, இப்பொழுதுதான் மன்னரிடம் தகவல் சொல்லிவிட்டோமே. அவர்கள் நிச்சயமாக தக்க நடவடிக்கை எடுத்து மாப்பிள்ளை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து நம்மிடம் சேர்த்து விடுவார்கள். நற்செய்தி வரும். அப்படித்தான் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். நற்செய்தி வரவில்லை. மன்னரிடமிருந்தே ஓலை வந்துவிட்டது. இதுவரை தேடியதில் அவர்களாலும் கூரேசனை கண்டுபிடிக்க முடியவில்லை. மன்னரின் காவலாளிகள் தேடியும் கிடைக்கவில்லை என்றால் இனி அவன் கிடைப்பானா என்பதே சந்தேகம்தான். இழந்து விட்டோம், கூரேசனை நாம் இழந்து விட்டோம். பார்த்தீர்களா? நீங்களே சொல்லிவிட்டீர்கள், பார்த்தீர்களா? இல்லை ஆண்டாள், நான் ஏதோ ஆதங்கத்தில் பிதற்றிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இல்லை, இது பிதற்றல் இல்லை, இதுதான் உண்மை. என் ஜாதகம், என் ஜாதகத்தில் இருந்த தோஷம் தான் அவரை பலி வாங்கிவிட்டது. இனி நான் உயிருடன் இருந்து எந்த பலனும் இல்லை. ஆண்டாள், வந்துவிட்டார், வந்துவிட்டார் ஐயா. ஐயா, கண்ணாயிரம், என்ன சொல்கிறாய்? யார் வந்து விட்டார்? நம்ம சின்ன எஜமா வந்து விட்டார். கூரேசனா? ஆமா. கூரேசா, என்ன இது? 2 நாட்களாக எங்கு சென்றிருந்தாய்? என்ன ஆனது உனக்கு? எப்படிப்பட்ட கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய் தெரியுமா? வாய் திறந்து ஏதாவது பேசு கூரேசா. ஏன் மௌனமாக இருக்கிறாய்? என்ன பிரச்சனை உனக்கு? திடீரென காணாமல் போனதற்கு என்ன காரணம்? அடியனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் 2 நாட்கள் எங்கு சென்றிருந்தாய்? யார் கண்களிலும் படாமல் எங்கு ஒளிந்திருந்தாய்? எல்லோரும் எங்கெல்லாமோ உன்னை தேடினோம். மன்னருக்கு தகவல் தெரிவித்து அவர் காவலாளிகளும் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. 2 நாட்கள் அடியேன் இல்லாமல் இருந்தது இத்தனை பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை. பாவம் ஆண்டாள் துடிதுடித்து விட்டாள். இப்பொழுது மட்டும் நீங்கள் வராமல் இருந்திருந்தால் என்னவாகி இருக்கும் தெரியுமா? உங்களிடம் நான் பெரிதாக எதுவும் கேட்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி எங்குதான் சென்றிருந்தீர்கள் மாப்பிள்ளை? உங்கள் அனைவரின் மனநிலை இப்பொழுது அடியேனுக்கு புரிகிறது. அடியேன் செய்தது தவறுதான். ஆனால் இது இவ்வளவு பெரிய விபரீதத்தில் கொண்டு செல்லும் என்று நினைக்கவில்லை. முத்துக்குமரனின் அகால மரணம் அடியேனை உலுக்கியது. அதனால் நாங்கள் இருவரும் எப்பொழுதும் போகும் ஐயம்பேட்டைக்கு அருகே உள்ள பசுபதி கோயிலில் இருக்கும் வரதராஜ பெருமாளை தரிசித்தேன். என்னவோ அங்கேயே இருந்துவிட வேண்டும் என்று என் மனதில் பட்டது. அப்பொழுது அடியேனுக்கு வேறு எதுவும் நினைக்கத் தோன்றவில்லை. உற்றார், உறவினர், சொந்தம், பந்தம் இதற்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்ற வினா எழுந்தது. வாழ்க்கைக்கு என்ன பொருள் என்று புரியவில்லை. 2 நாட்கள் அங்கு கைங்கரியம் செய்தேன்.
மனது சற்று தெளிவடைந்தது. இங்கு வந்துவிட்டேன். நாளூரனிடம் சொன்ன பொழுது கூட அடியேன் அங்குதான் செல்லப் போகிறேன் என்று எதிர்பார்க்கவில்லை. ஒரு சில நாழிகை ஏகாந்தமாக இருக்க வேண்டும் என்று மனதில் தோன்றியது. அதன் பின் விளைவுகளை பற்றி நினைத்து பார்க்கவில்லை. எல்லோரும் அடியேனை மன்னித்து விடுங்கள். முக்கியமாக நீதான் அடியேனை மன்னிக்க வேண்டும். என்னம்மா பிள்ளை இது? மன்னிப்பு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நீங்கள் திரும்பி வந்ததே பெரிய சமாதானத்தையும் மன நிம்மதியையும் அளித்திருக்கிறது. முதலில் நீங்கள் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வாருங்கள். மற்றதை பிறகு பேசிக் கொள்ளலாம். வாருங்கள், எல்லோரும் உள்ளே செல்வோம். என்ன ஆண்டாள், வெளியே எங்கோ புறப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது? சுவாமி, நீங்கள் இல்லாமல் நான் வெளியே செல்வதென்றால் அது ஒரே ஒரு இடத்திற்குதான். அது எங்கே என்று உங்களுக்கும் தெரியும். நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்ததும் ஒரு நாள் தவறாமல் காலை மாலை 2 வேளையும் கோயிலுக்கு வந்து 10 பாசுரங்களை பாடுவதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அடியேன் மீது உனக்கிருக்கும் பக்தி அடியேனை நெகிழ வைக்கிறது. சிறிது நேரம் பொறுத்துக்கொள். அடியேனும் உன்னுடன் கோயிலுக்கு வருகிறேன். யசமான், தொந்தரவிற்கு மன்னிக்கவும். வா நாளூரான், நீ வருவது எங்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவோ தொல்லையோ இல்லை. காரணம் இல்லாமல் நீ வரமாட்டாய் என்பதும் எங்களுக்கு நன்றாக தெரியும். கேள்விப்பட்டிருப்பீர்கள். எதற்கான பீடிகை இது? எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுகிறோம். எது என்பதை தெளிவாக சொல்லுங்கள். அரசாங்கத்தின் புதிய திட்டம். மன்னர் பெரிய அளவில் மிகுந்த பொருட்செலவில் கூரத்தின் அருகிலேயே ஒரு மண்டபம் கட்டுவதாக இருக்கிறார். வழிப்போக்கர்கள் வந்து தங்குவதற்காகவும், பெருத்த மழை வரும் பொழுது பொதுமக்கள் ஒதுங்குவதற்காகவும், மேலும் அங்கு வந்து தங்குபவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கும் வசதியும் செய்து கொடுக்கிறார். ஆம், அடியேனும் இதை பற்றி கேள்விப்பட்டேன். அதற்கென்ன? கணவான்களும் செல்வந்தர்களும் வசதி படைத்தவர்களும் பொருளுதவி தந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார். அதனால் நாமும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். என்ன சிந்தனை யசமான்? உனக்கே தெரியும், கடந்த சில மாதங்களாக வியாபாரத்திலும் சற்று சரிவு ஏற்பட்டுள்ளது. அதை நானும் அறிவேன். கணக்கு வழக்குகளை நான் தானே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு உபாயம் தோன்றுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல். நமது நிதியிலிருந்து நாம் எந்த தொகையும் செலுத்த வேண்டாம். பிறகு ஊழியர்களுக்கென்று ஒரு வைப்பு நிதி ஏற்படுத்தியிருக்கிறோம் அல்லவா? அந்த உதவித்தொகையை அரசாங்கத்திற்கு கொடுத்து விடுவோம். சரி, பண்ணையில் இருப்பவர்களுக்கு உதவித்தொகை தேவைப்பட்டால்? அவர்கள் தேவையை அவர்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். பண்ணையில் பணிபுரிபவர்கள் நன்றாக இருந்தால்தான் நாமும் வளமாக இருக்க முடியும். அந்த சிந்தனையில்தான் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் ஊதியத்திலிருந்து பிடித்து சம பங்கை நம் சார்பாக சேர்த்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்தோம். அதில் கை வைப்பது சரியில்லை என்பது என் கருத்து. நீ கூறுவது முற்றிலும் சரி. உன்னுடைய ஆலோசனையில் அடியேனுக்கு உடன்பாடில்லை. எஜமான், பண்ணையின் நலனை கருதிதான் இந்த உபாயத்தை நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த லாப நஷ்டமும் கிடையாது. இந்த திட்டத்தில் நாமும் பங்கெடுத்துக் கொண்டால் மன்னரிடம் நம் செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. பிற்காலத்தில் பல சலுகைகள் பெறவும் ஏதுவாக இருக்கும். நாளூரான், முதலாவதாக மன்னர் எங்களுக்கு நன்றாக பரிச்சயப்பட்டவர், அது உனக்கே தெரியும். இரண்டாவதாக, சலுகைகள் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் செய்யும் எந்த கைங்கரியத்திற்கும் எந்த பலனும் இருக்காது. பிரதிபலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்வது பாவம் என்று கருதுபவன் அடியேன். அப்படியே ஏதாவது உபயம் அளிக்க வேண்டும் என்றால் நம் செமிப்பிலிருந்து இயன்றதை அரசரின் திட்டத்திற்காக கொடுக்கலாம். என்ன, அடியேன் சொன்னது புரிந்ததா? எல்லா பொறுப்பையும் என்னிடமே ஒப்படைத்திருப்பதால், பண்ணைக்கு நல்லது என்பதால் ஏதோ எனக்கு தோன்றியதை நான் தெரிவித்தேன். முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்தான். உன் எண்ணம் புரிகிறது. ஆனால் அதை செயல்படுத்தும் விதத்தை தான் ஆதரிக்க முடியவில்லை.
மீண்டும் ஒருமுறை ஊழியர்களின் ஊதியத்தையோ அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட வைப்பு நிதியை பற்றியோ விவாதிக்காமல் இருப்பது நல்லது. நமஸ்காரம் எஜமான். நமஸ்காரம். என்ன ஏதோ விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் போல் இருக்கிறது? மன்னரின் புது திட்ட அறிவிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்று நாலூரான் விருப்பப்படுகிறான். ஆமாம், நாமும் அவசியம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். மன்னர் நமக்கும் வேண்டப்பட்டவர்தானே. ஆனால் அதை செயல்படுத்துவதில்தான் சிறு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டுள்ளது. நாலூரான் ஊழியர்களின் வைப்பு நிதியிலிருந்து மன்னரின் திட்டத்திற்கு தொகையை கொடுக்கலாம் என்கிறான். எங்கள் இருவருக்கும் அதில் உடன்பாடில்லை. என்ன நாலூரான், இப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? பண்ணையின் மேன்மைக்காகவும் அபிவிருத்திக்காகவும் நீ பாடுபடுகிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் இப்படிப்பட்ட குறுகிய கண்ணோட்டத்துடன் கூடிய ஆலோசனையை தவிர்த்துவிடு. மன்னரின் திட்டத்தில் பங்கேற்க வேண்டுமென்றால் நம் நிதியிலிருந்து முடிந்த அளவிற்கு கொடுத்துவிட்டு போவோம். அதையேதான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருந்தோம் தந்தையே. சரி நாலூரான், ஜோசியரையோ அல்லது பட்டரையோ பார்த்து சமீபத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லச் சொல். கூரேசன் குணமடைந்ததும் நாம் புதிதாக கட்டியுள்ள மண்டபத்தில் ஒரு பெரிய உற்சவம் நடத்தி இந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் அன்னதானம் வழங்குவதாக சங்கல்பம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதை கூடிய விரைவில் நிறைவேற்ற வேண்டும். நாலூரான், அதற்கான ஏற்பாட்டை உடனடியாக நீதான் கவனிக்க வேண்டும். இந்த வைபவம் முடிந்துவிட்டால் நான் வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள லகுவாக இருக்கும். தந்தையே, வானப்பிரஸ்தத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது அப்பொழுது நடந்துவிட வேண்டும், நடத்திவிட வேண்டும். காலம் நமக்காக காத்திருக்காது, காலனும் நமக்காக காத்திருக்க மாட்டான். என்ன தந்தையே இது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? சரி எஜமான், நான் உடனடியாக பட்டரை சந்திக்கிறேன். மன்னர் அறிவித்துள்ள திட்டத்தில் நம் பங்கேற்பு எப்படி என்பதை நீங்கள் கலந்தாலோசித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுறுசுறுப்பாக இயங்குகிறான். ஆனால் சிந்தனைதான் சற்று உக்கிரமாக இருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது கூரேசா. அவன் அவன் கடமையை செய்கிறான், நாம் நம் கடமையை செய்வோம். என்ன ஆண்டாள், கூரேசனை பார்க்கிறாய்? இதில் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த விஷயத்தில் நம் மூவரின் கருத்தும் ஒன்று போல்தான் இருக்கிறது. கோவிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தேன், தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சுவாமியை பார்த்தேன். சரி சரி, அப்படியென்றால் நீங்கள் கிளம்புங்கள். மற்ற எதில் வேண்டுமானாலும் தாமதம் ஏற்படலாம். கோயில் விஷயத்தில் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது. சரி தந்தையே, அப்பொழுது நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். உங்கள் இருவரையும் இப்படி தம்பதி சமேதராக மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்க பரம திருப்தியாக இருக்கிறது. நல்லபடியாக சென்று வாருங்கள். வா ஆண்டாள். வரும் உற்சவத்திற்கு தேவையான பொருட்களை பொன்னுச்சாமியின் பண்ணையிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அவரிடம் பேசிவிட்டேன். ஆனால் நாம் பொதுவாக ராமசாமியின் பண்ணையிலிருந்து தானே அங்கு சென்றுவிடக்கூடாது என்பதால்தான் இப்பொழுதே சொல்கிறேன். மேலும் பொருட்களுக்கான மொத்த தொகையையும் கொடுக்க தேவையில்லை. வாங்கி வந்து அவையெல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தளிகை செய்த பின் மீதி தொகையை கொடுக்கலாம். ஆனால் நாம் எப்போதும் மொத்த தொகையையும் முன்னதாகவே கொடுப்பதுதான் வழக்கம். அந்த வழக்கம் இப்பொழுது மாறிவிட்டது. இனி அப்படி நடக்காது. வழக்கத்தை மாற்றுவதுதானே உம் வேலை. என்ன நரசிம்மா, மனதில் ஏதோ வைத்துக் கொண்டு பேசுவது போல் தெரிகிறது? வெளிப்படையாகவே சொல்கிறேன், நீர் இங்கு வந்த நாளிலிருந்து நாங்கள் அனைவரும் சந்தோஷத்தை இழந்தோம். என்ன நரசிம்மா, ஏன் இப்படி பேசுகிறாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன். ஊதியம்தான் எங்கள் வாழ்வாதாரம். எஜமானர் அன்புடனும் ஆசையுடனும் அள்ளி கொடுக்கிறாரே, அந்த உதவித்தொகை அதுதான் எங்கள் ஜீவாதாரம். ஒரு அவசரம் ஆபத்து என்னும் பொழுது அந்த உதவித்தொகைதான் எங்களுக்கு கை கொடுக்கிறது. அந்த உதவித்தொகையை கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார் இந்த நாலூரான். என்ன நரசிம்மா, என்ன சொல்கிறாய்? உதவித்தொகையை நாலூரான் நிறுத்த சொல்லியிருக்கிறாரா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த நாலூரான் வந்த பிறகு உள்ளே என்னவெல்லாமோ நடக்கிறது. சொல்வார்களே, சாமி வரங்கொடுத்தாலும் பூசாரி தடுத்து விடுவார் என்று. அதுபோல்
எஜமானர்களின் மனதில் கெட்ட எண்ணத்தை புகுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த நாளூரான். தன்னை உயர்த்திக் கொள்வதற்காகவும் தான் மிகவும் உத்தமமானவர், நல்லவர், எஜமானர்களின் முன்னேற்றத்தில் மட்டுமே அக்கறை உள்ளவர் என்று அவரிடத்தில் பாராட்டை பெறுவதற்காக மற்றவர்களின் நலனை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாளூரான். ஏதோ இதுவரை இந்த பண்ணையில் நடந்ததெல்லாம் தவறுகள் என்றும் இவர் வந்த பிறகுதான் சரி செய்வது போலவும் நாடகமாடுகிறார். நில்லும் ஐயா, எங்கே நழுவ பார்க்கிறீர்? நீ உன் மனதிற்கு தோன்றியதை பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். கோபத்தின் உச்சியில் வேறு இருக்கிறாய். இந்த சமயத்தில் நான் உனக்கு பதில் அளிக்க விரும்பவில்லை. பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாளை நான் எஜமானரிடம் சென்று நாளூரானுக்கு கொடுக்கும் ஊதியம் அதிகமானது என்று அதை குறைத்து விடுங்கள், மற்ற சலுகைகளையும் தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னால் உமக்கு எப்படி இருக்கும்? கோபம் வருமா வராதா? அவரவருக்கு வந்தால்தான் தெரியும். செய்ய வந்த வேலையை மட்டும் நீர் செய்தால் போதும். உங்களுடைய சுய லாபத்திற்காக, உங்களுடைய ஆலோசனைக்கு எஜமானரிடமிருந்து என்ன பதில் கிடைத்தது என்று உமக்கே தெரியும். மூக்கு உடைபட்டதல்லவா? ஊழியர்கள் விஷயத்தில் இனியும் நீர் தலையிடாதீர். உங்கள் விகல்பமான, விகாரமான மனதை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவையில்லை. நான் எதற்காக வந்திருக்கிறேன், யாருக்காக வந்திருக்கிறேன், என் பொறுப்பு என்ன, கடமை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய உபதேசத்தையும் பிரசங்கத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. நிறுத்தும் ஐயா. அடுத்தவர் வயிற்றில் அடித்து பெயர் வாங்க பார்க்கிறீரே, வெட்கமாக இல்லை? நரசிம்மா, என்ன மேலே மேலே பேசிக் கொண்டு போகிறாய்? நான் ஏதோ நினைத்து செய்தால் அதை நீ திரித்து பேசுகிறாய். இதற்கு மேல் நான் உன்னுடன் பேச தயாராக இல்லை. நில். ஏன் தயாராக இல்லை? உண்மை கசக்கிறதோ? விட்டால் போதும் என்று ஓடுகிறாயோ? என்ன ஒருமையில் பேசுகிறாய்? உனக்கு இந்த மரியாதையே போதும். நரசிம்மா, நீ செய்வது சரியல்ல. என்ன இருந்தாலும் இந்த பண்ணையின் மேலாளர் இவர். மேலாளராக இருந்து என்ன பிரயோஜனம்? சிந்தனையெல்லாம் கீழ்த்தரமாக இருக்கிறதே. நரசிம்மா, வார்த்தையை அளந்து பேசு. நான் நினைத்தால் உன்னை இந்த பண்ணையை விட்டே துரத்தி விடுவேன். நான் நினைத்தால் உன்னை இந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்க முடியும். மீண்டும் சதுர்வேதி மங்கலத்திற்கே நீ போக வேண்டியிருக்கும். நரசிம்மா, மரியாதையாக பேசு. இதற்கு மேல் உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கிறது? நரசிம்மா, சொல்வதை கேளுங்கள். விடுங்கள், விட்டு விடுங்கள். போதும், நிறுத்துங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். விடுங்கள், விடுங்கள். நரசிம்மா, நிறுத்துங்கள். என்ன இது? என்ன நடக்கிறது இந்த பண்ணையில்? இதுவரை அடியேன் பார்த்திராத ஒரு காட்சி. எஜமானர்களும் ஊழியர்களும் ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்த நம் பண்ணையா இது? இல்லை எஜமான், இவர்தான். போதும் நரசிம்மா, நீ எதுவும் பேச வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை, ஒரு போக்கை உன்னிடம் அடியேன் எதிர்பார்க்கவில்லை. நாவிற்கு சுவையாக அமுது படைத்தால் மட்டும் போதாது, நம் நாக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பண்ணையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரும் கிடையாது. எல்லோரும் சமமே. இல்லை எஜமானரே, என்ன நடந்தது என்றால்? அடியேன் எதுவும் கேட்க தயாராக இல்லை நாளூரான். இவர்கள்தான் ஏதோ புரியாமல் பேசிவிட்டார்கள் என்றால் நீயோ பக்குவப்பட்டவன், அனுபவசாலி. உன்னிடமும் இப்படிப்பட்ட செயலை அடியேன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இதுநாள் வரை இந்த பண்ணையில் நடக்காத ஒரு நிகழ்ச்சியை நடத்திய பெருமையை நீ சம்பாதித்து விட்டாய். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். என் பாரியாளே வந்து ஊழியர்களின் உதவித்தொகையை குறைக்க வேண்டும் என்றோ, நன்கொடையாக கொடுக்க வேண்டும் என்றோ ஆலோசனை கூறினாலும் அதை அடியேன் என்றும் ஏற்க மாட்டேன். யாருடைய போதனையும் கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் அடியேனுக்கு இல்லை. அடியேன் ஒருவரிடம் ஆலோசனை கேட்டு அவர் சொல்படி நடப்பேன் என்றால் அது ராமானுஜர் சுவாமிகளாக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி லௌகீக விஷயங்களில் அடியேன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு பகவான் அடியேனுக்கும் அறிவு கொடுத்திருக்கிறார். அடியேனின் தந்தை அனுபவம் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அடியேன் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, என்னை க்ஷமித்து விடுங்கள். ஏதோ சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். இல்லை எஜமான், தவறு என் மீதுதான். நான் தான் இவரை வலிய வம்பிற்கு இழுத்தேன். என் மனதில் இருந்த இறுக்கத்தை வெளிப்படுத்தி விட்டேன். ஆனால் அது உங்கள் மனதை இந்த அளவிற்கு புண்படுத்தும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உங்கள் மீது சத்தியமாக சொல்கிறேன், இனி இப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்காது. எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். நாளூரான், என்னை மன்னித்து விடுங்கள். தவறு இருவர் மீதும் தான். உன் கோபத்தை தூண்டுவதற்கு நான் காரணகர்த்தாவாக இருந்து விட்டேன்.
என்னை மன்னித்து விடுங்கள் எஜமான். நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதற்காக அடியேன் உங்களை கடிந்து கொள்ளவில்லை. பண்ணையில் என்றும் ஒற்றுமை குலைந்துவிடக் கூடாது என்பதைதான் வலியுறுத்தினேன். நரசிம்மா, உங்கள் எல்லோரையும் அடியேனின் சொந்த பந்தங்களாக தான் பார்க்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தால்தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நடந்து கொள்ளுங்கள். உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் அடியேனிடம் நேரடியாக வந்து தெரிவிக்கலாம். புரிந்ததா? இனி இது போன்ற ஒரு சம்பவம் ஒருபோதும் இந்த பண்ணையில் நிகழக்கூடாது. இல்லை எஜமான், இனி அப்படி எதுவும் நடக்காது. அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். சரி, நேரமாகிவிட்டது. நீங்கள் செல்லுங்கள். ஆண்டாள், பக்தியும் சரி, பகவத் சேவையும் சரி, குடும்பத்தில் ஏதோ ஒருவர் செய்யட்டுமே என்று இல்லாமல் குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் பகவத் சிந்தனையோடு இயைந்து காரியங்கள் ஆற்றும் போது பரஸ்பரம் அன்பு மேலடிக்கிறது. பரோபகார எண்ணம் அனைவருக்கும் துளிர்விடும்படி செய்கிறது. நாம் எல்லாம் அந்த பரந்தாமனுக்கு ஆட்பட்டவர்கள் என்ற தன்னடக்கம் ஏற்படுகிறது. மிகவும் அனுபவம் வாய்ந்த வார்த்தைகள் சுவாமி. சிறு பிராயத்தில் இருந்தே பெரும் செல்வந்தரான தாங்கள் இத்தகைய பக்தி பாவத்தில் இருப்பது பகவான் அனுகிரகத்தால் இந்த அடியவள் தங்களை கரம் பிடித்தது எல்லாமே பக்தி வசத்தாலும் முன்ஜென்ம சுக்கிரதத்தாலும் ஏற்பட்டது சுவாமி. சோதனைகள் பல வகையில் ஏற்பட்டாலும் பகவானின் அருள் பூரணமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நம் காரியம் கைகூடும். உண்மைதான் ஆண்டாள். இப்போது அடியேன் படித்துக் கொண்டிருக்கும் பாசுரத்திலும் ஒரு பக்தருக்கு சோதனை தந்து பிறகு அவனை ஆட்கொண்ட பரந்தாமனின் லீலையை என்னவென்று சொல்வது? அப்படி பகவான் செய்த லீலை என்ன சுவாமி? முதலில் அந்த பக்தர் யார் என்று தெரிந்து கொள். அவர்தான் ஆழ்வாரான திருமங்கை மன்னன். மனித சமூகத்தில் பரவலாக ஏற்படும் பல அனுபவங்களை தன் வாழ்க்கையில் பெற்று தன் அகமுடையாளின் உயரிய கொள்கையால் தன் அரச வாழ்வையும் புறந்தள்ளி பகவத் சேவையில் ஈடுபட்டவர் திருமங்கை ஆழ்வார். அடியேனின் ஆசான் ராமானுஜர் ஒருமுறை எடுத்துக் கூறிய ஒரு பகவத் லீலையை மனதில் எண்ணியபடியே இப்பாசுரங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சமயம் திருமங்கை ஆழ்வார் திரு இந்தனூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்திற்கு சென்று அங்கு வீரசயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் பரிமள அரங்கனை சேவிக்க மிகுந்த ஆவலுடன் சென்றிருக்கிறார். அவர் கோயிலுக்கு சென்ற சமயத்தில் திரை போடப்பட்டு சுகந்தவன நாதனை, அந்த அரங்கனை தரிசிக்க முடியாது போய் ஆழ்வார் மிக துயரம் கொண்டார். ஆனால் திரையிட்டு தன்னை மறைத்துக் கொண்டிருந்தான் அந்த மறுவினிய மைந்தன். காரணம், ஆழ்வார் வந்து ஒரே ஒரு பாசுரத்தால் மங்களாசாசனம் செய்து புறப்பட்டு போய்விடுவார். எப்படியும் ஆழ்வாரிடமிருந்து குறைந்தது 10 பாசுரமாவது தன்னை பற்றி பாடத்தான் கேட்க விரும்பி அப்படி திரையிட்டுக் கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தான் நம் அரங்கன். இது என்ன சோதனை? ஆழ்வார் மனம் வெதும்பி பாசுரமே சேவிக்காமல் சென்று விட்டால்? பகவானிடத்தில் அது சாத்தியமில்லையே. அவன் இச்சைப்படித்தானே அனைத்தும் நடக்கிறது. இருப்பினும் நீ சொன்னபடி ஆழ்வார் மனம் வெதும்பிதான் போனார். ஆனால் 10 பாசுரம் சேவித்தார். அதில் ஒரு பாசுரம் மூலம் உன் அழகை அடியேனுக்கு காட்டாமல் மறைத்து வைத்துக் கொண்டு திரையிட்டுக் கொண்டீரா என்பது போல் வாழ்ந்தே போம் நீரே என்று வசைப்பாடவும் செய்தார் ஆழ்வார். அதில் மற்றொரு பாசுரத்தை தான் இப்போது அனுபவித்து சேவித்துக் கொண்டிருந்தேன். அந்த பாசுரம் என்னவென்று அறிய நான் மிகவும் ஆவலுடன் உள்ளேன் சுவாமி. சொல்கிறேன். எந்தை தந்தை தம்மான் என்று எமர் 7 அளவும் வந்து நின்ற தொண்டரோர்க்கே வாசி வல்லீரால் சிந்தை தன்னுள் முந்தி நிற்றீர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்தலூரீரே என்பதுதான் அந்த பாசுரம். சுவாமி, இப்பாசுரத்தில் ஆழ்வார் உணர்த்தும் அரும்பொருள் என்னவென்பதை அறிய மிகவும் ஆவலாயிருக்கிறேன். இப்பாசுரத்தின் பொருள் என்னவென்றால், இந்தலூர் பெருமானே, அடியேனுக்கும் தந்தைக்கும் மட்டுமல்ல, அடியேனின் பாட்டன் முப்பாட்டனுக்கும் நாதனே, 7 தலைமுறைகளாய் உமக்கு தொண்டு செய்கிறோம். இத்தகைய அடியோங்களிடம் வேறுபாடு கொள்ளலாமோ? நேரே நீர் காட்சி தராவிடனும் எனது நெஞ்சகத்தில் நீரே முந்தி நிற்கிறீர். உம் திருமேனி இந்த வண்ணம்தான் என்று சிறிதளவு காட்டியருளக் கூடாதா என்று இந்துபுரி என்றும் திரு இந்தலூர் என்றும் பிரசித்தி பெற்ற திவ்ய கஷேத்திரத்தில் சதுர்புஜங்களுடன் சயனித்திருக்கும் பரிமள அரங்கனை பாடுகிறார்
திருமங்கை ஆழ்வார். இவ்வளவு உருகிப் பாடிய ஆழ்வாரின் அமுதம் போன்ற பாசுரங்களை செவி சாற்றிய பின் அரங்கன் ஆழ்வாருக்கு இறங்கினானா? இறங்காமல் போய்விடுமா அரங்கரின் திருவுள்ளம்? தன் விருப்பப்படி 10 பாசுரங்களை பெற்ற பின்னர் திரையை விலக்கி கருணை மழையை பொழியும் கருமுகிலின் வண்ணம் எம்வண்ணம் என்று தன் திருமேனி அழகை காட்டி திருமங்கை மன்னனின் மனதை வசீகரித்தான் எம்பெருமான். ஆழ்வாருக்கே சோதனைக்கு பின்புதான் அனுகிரகம் என்றால் நம் நிலையை பற்றி சொல்லி என்ன பயன்? ஆனால் நம்பிக்கையோடு அவனை தொழும் அனைவரையுமே அந்த எம்பெருமான் கைவிடுவதில்லை. அதே சமயத்தில் அவன் அளிக்கும் சோதனைகளின் பின்புலம் பற்றி அவனே அறிவான். நம்மால் முடிந்தது நம் குடும்ப அங்கத்தினர் அனைவரும் அவனுக்கு ஆட்பட்டு கூடியிருந்து சேவை செய்து குளிர வேண்டும். அதுதான் முக்கியம். ஆஹா, மிகவும் நன்றாக சொன்னீர்கள் மாப்பிள்ளை. வரவேண்டும். உள்ளே வாருங்கள். வந்தனங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள் அப்பா, வாருங்கள் அம்மா. என்ன ஆச்சரியம், இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள்? முதலில் உன் தகப்பனார் அமர்ந்து கொள்ளட்டும், பிறகு அவரிடம் நீ பல கேள்விகளை கேட்கலாம். அமருங்கள். அமருங்கள். அப்பா, பருகுவதற்கு பால் எடுத்து வரட்டுமா? இப்போது எங்களுக்கு எதுவும் வேண்டாம், இங்கேயே இரு. மாப்பிள்ளை, தகப்பனார் அகத்தில் இல்லையா? இல்லை, சரியாக சொன்னால் அவர் கூறு தேசத்திலேயே இல்லை. வெளிதேசம் எங்காவது சென்றிருக்கிறாரா? வெளிதேசம் என்பதை விட திவ்ய தேசம் என்று சொல்வதுதான் சிரேஷ்டமாக இருக்கும். ஓஹோ, அப்படியா? மிகவும் சிறந்த காரியம். ஆமாம், தனியாகவா சென்றிருக்கிறார்? ஆம், தனியாகத்தான் சென்றிருக்கிறார். காரணம், அவர் வானப்பிரஸ்தாசிரம விதிமுறைகளை கைக்கொள்ள வேண்டும் என்ற நெடுநாளைய ஆவலில் இருந்தார். அதன் ஒரு முக்கிய படியாக தான் மட்டும் திவ்ய தேச யாத்திரை செல்ல உத்தேசித்து கிளம்பி சென்றிருக்கிறார். நாங்களும் அவரோடு சேர்ந்து வருவதை விரும்பவில்லை. கணக்கு பிள்ளையை துணைக்கு அழைத்துச் செல்லவும் மறுத்துவிட்டார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். வானப்பிரஸ்தாசிரமம், இது அவருடைய நெடுநாள் விருப்பமோ? அப்படித்தான் சொல்ல வேண்டும். அடியேனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேடி வைத்துவிட்டு தன் அகமுடையாளுடன், அதாவது அடியனின் தாயாரோடு பல திவ்ய தேசங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட பிராயம் தாண்டி பெற்றோர்கள், பர்த்தா, பாரியாள் என்ற நிலையை தாண்டி நண்பர்கள் போல திகழ்ந்து சேர்ந்தே பல திவ்ய தேசங்களுக்கு செல்வது என்பது இயல்புதானே. அப்படித்தான் தகப்பனாரும் ஆசைப்பட்டார். ஆனால் விதி வேறு வகையாகிவிட்டது. அடியனின் தாயார் நட்பு ரீதியாக என் தந்தையை பார்க்க பிரியப்படாமல் பாரியை என்ற ஸ்தானத்துடனேயே சுமங்கலியாக திருநாடு ஏகிவிட்டாள். அக்குறை இருப்பினும் அப்பா வைராகியத்துடன் இப்போது பல திவ்ய தேசங்களுக்கு சென்று வருகிறேன் என்று புறப்பட்டு சென்று விட்டார். நாங்களும் அவரது எண்ணத்திற்கு வலு சேர்த்து விட்டோம். நல்லது. ஆண்டாள், உன் மாமனார் பிரயாணத்திற்கு தேவையான அனைத்தையும் முறையாக செய்து அனுப்பினாயா? ஆமாம் அம்மா, எனக்கு தெரிந்தவரை எதையும் மறக்கவில்லை. சீக்கிரம் வந்து விடுவார் இல்லையா? தனியாக வேறு சென்றிருக்கிறாரே. கவலை வேண்டாம். உங்கள் பெண்ணின் ஆலோசனைப்படி என் தகப்பனாருக்கு தெரியாமல் பண்ணையை சேர்ந்த ஒருவரை அவரை பின்தொடர்ந்து பாதுகாப்பிற்காக அனுப்பியிருக்கிறேன். தகப்பனார் நலமுடன் சென்று திரும்புவார். இப்போது சொல்லுங்கள், ஏதாவது முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறீர்களா? அப்படிதான் வைத்துக் கொள்ளுங்களேன். தங்கள் தகப்பனாரின் நெடுநாளைய கோரிக்கையை நிறைவேற்றி வைத்ததை இப்போதுதான் அறிந்து கொண்டேன். அடியேனுக்கும் ஒரு கோரிக்கை உள்ளது. ஆமாம்மா பிள்ளை, தன் மனதில் உள்ள கோரிக்கையை எப்படியாவது இன்றே தெரிவித்து விடலாம் என்று என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் உடனே புறப்பட்டு வந்துவிட்டோம். அதனால் என்ன? எந்த கோரிக்கையோ அல்லது ஏதாவது தேவையோ தயங்காமல் என்னிடம் தெரிவிக்கலாம். வெளியூர் எங்காவது சென்று வர வேண்டுமா? மாட்டு வண்டியும் சரி, குதிரை வண்டியும் சரி தயாராகவே இருக்கிறது. தாங்கள் தாராளமாக உபயோகித்துக் கொள்ளலாம். இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. பிறகு எது வேண்டுமென்றாலும் தயங்காமல் கேட்கலாம். திரவிய சகாயமோ, ஏன் ஊருக்குள்ளேயே வசதியான ஒரு இல்லத்தை வேண்டுமானாலும் தங்களுக்கு அளிக்க சித்தமாக இருக்கிறேன். மாப்பிள்ளை, அதெல்லாம் அடியேனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. இப்போது அடியேன் இருக்கும் கிரகமே ஒரு சொர்க்கம். தாங்கள் எங்களுக்கு மாப்பிள்ளையாக அமைந்ததே எங்களின் பெரும் பாக்கியம்.
இதை தாண்டி ஒரு சம்பத்தை நாங்கள் யாசிப்பதே பொருத்தமற்ற செயல். ஒரு பாகவதோ உத்தமருக்கு மாமனார் என்ற ஸ்தானமே நான் பெற்ற பேரு. அப்படியென்றால் வேறு என்னவென்று சொல்லுங்கள் அப்பா. சொல்கிறேன் ஆண்டாள். மாப்பிள்ளை, சில நாட்களுக்கு முன்பு ஒரு கல்யாணத்திற்கு பரிசாரக பணிக்கு சென்றிருந்தேன். அப்போது அங்கிருந்த ஒருவர் பேசும்போது தாங்களும் தங்கள் தகப்பனாரும் செய்யும் பலன் கருதாத பல சேவைகளை பற்றியும் மிகவும் சிலாகித்து சொன்னார். தங்களின் பரோபகாரம், வள்ளல் தன்மை, அன்னதானம், இப்படி பலவாறு சிலாகித்து சொன்னார். அப்போதிருந்து எனக்கு ஒரு ஏக்கம். நம்மால் இப்படி ஒருவருக்கும் உபகாரம் செய்ய இயலவில்லையே என்று ஒரு வருத்தம் இழையோடி கொண்டிருந்தது. பிறகு எனக்குள் ஒரு தெளிவு. பரோபகாரத்தை 2 விதமாக செய்யலாம். ஒன்று, தன்னிடம் உள்ள திரவியத்தால், சொத்து சம்பத்தால். மற்றொன்று, சரீரத்தால். அடியேனால் திரவிய சகாயம் செய்து பரோபகாரம் செய்ய இயலாது. ஆனால் பெற்ற இச்சரீரத்தால் ஏதாவது ஒரு விதத்தில் பரோபகாரம் செய்ய இயலுமா என்று ஆலோசித்து பார்த்தேன். அதன் விளைவுதான் இந்த கோரிக்கை. எத்தனையோ பேருக்கு தளிகை செய்து கொடுத்து பரிகார வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் அதில் ஒரு நிறைவு இப்போதெல்லாம் இல்லை. எதை செய்தால் மனநிறைவு ஏற்படும் என்று தீர்மானித்து இப்போது ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். வரப்போகும் நம் கோவில் உற்சவத்தில் தங்களின் அன்னதான வைபவம் நடைபெற இருக்கிறதல்லவா? அந்த தளிகை பிரசாதம் தயாரிப்பதில் பிரதான பரிசாரகனாக அடியேன் இருந்து காரியமாற்ற பிரியப்படுகிறேன். ஆஹா, மிக பிரமாதம், மிகவும் சந்தோஷம். தாராளமாக செய்யலாம். பெருமாள் காரியத்தில் ஓர் உத்தமமான ஒருவரின் தலைமையில் தளிகை என்றால் ஆதிகேசவன் பெரிதும் உகப்பான். அதே சமயத்தில் வேறு யாருக்கோ இப்பணியை கொடுத்து அவருக்கு ஒரு தொகையை கொடுப்பதற்கு பதில் தங்களுக்கு அளிப்பதில் ஒரு தடையும் இல்லை. நிச்சயம் அப்பணியை தாங்களே செய்யலாம். ஒரு சிறு திருத்தம் மாப்பிள்ளை. பிரதானமாக தளிகை செய்யும் பரிசாரகனாக நான் இருப்பேன். ஆனால் அதற்கு ஒரு தொகை என்று எதையும் நான் ஏற்க மாட்டேன். ஆமாம் மாப்பிள்ளை, முழுக்க முழுக்க ஒரு பகவத் சேவையாக இதை ஆற்ற வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன், வேலையாக அல்ல. அது மட்டுமில்லை மாப்பிள்ளை, இனி வரும் மாதங்களில் ஒரு நாளாவது தொகை என்று ஊதியமாக எதையும் பெறாமல் அன்னதான தளிகை செய்யும் பரிசாரகனாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். இவரோடு சேர்ந்து இச்சேவையில் ஈடுபடவே நானும் விரும்புகிறேன். தங்கள் இருவரின் விருப்பமும் பகவத் சேவையின் பார்ப்பட்டது. இதில் அடியேன் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. தங்கள் திருமேனி எந்த அளவு பாங்கோ அதை அனுசரித்து தாங்கள் சேவையாற்றலாம். விருப்பத்தோடு செய்வதால் நிச்சயம் என் தேகம் ஒத்துழைக்கும். ஆனால் சொல்லுங்கள். அன்னதான தளிகையை பிரதானமாக நான் இருந்து செய்வதால் உமது ஆஸ்தான பரிசாரகர் சமையல்காரர் நரசிம்மன் ஏதும் தவறாகவோ அவரின் முன்னுரிமை பறிக்கப்பட்டதாகவோ ஏதும் நினைக்க கூடாது. நிச்சயம் அவன் அப்படி நினைக்க மாட்டான். தனக்கு சற்று பாரம் குறைந்தது என்றுதான் எடுத்துக்கொள்வான். சரி மாப்பிள்ளை, நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். அம்மா ஆண்டாள், நாங்கள் புறப்படுகிறோம். சற்று இருங்கள் மாமா, அமுது செய்துவிட்டு புறப்படலாமே. மாமி, தாங்களும் தான். அனைத்தும் முடிந்த பின்புதான் இங்கு புறப்பட்டு வந்தோம். தெரிவிக்க வேண்டிய கோரிக்கையை தெரிவித்தும் விட்டோம். தாங்களும் மறுக்காமல் ஒப்புக்கொண்டது மேலும் நிறைவை தந்துவிட்டது. அந்த பூரிப்போடு நாங்கள் புறப்படுகிறோம். அம்மா, ஒரு நிமிடம், ஏதோ வருகிறேன். வருகிறோம் மாப்பிள்ளை. வருகிறோம். சரி ஆண்டாள், இவர்களை வழி அனுப்பிவிட்டு வா. வாருங்கள்.